ஹலோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்கு ஒரு பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அது அவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து செகண்ட் பார்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா ரொம்பவே பெருசுங்க. அண்ட் எந்த இதுவுமே கேம்ஸுமே டேமேஜ்லாம் ஆகலை. எல்லாமே நியூவாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லாவே ஒர்க் ஆகுது. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ கிட்ஸ் வந்து நம்ம 1 டே ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த கிட்ஸ் ஏரியா. நான் அன்றைக்கி வந்து என்னென்னா நிறைய ஸ்கூல் பசங்க வந்திருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் ப்ளே ஏரியாவை வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா வந்து அது கிட்ஸுக்கான ப்ரைவேசி இல்லைங்களா. ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கலை. ப்ளே ஏரியா வந்து ரொம்பவே பெருசு. நீங்கள் கண்டிப்பாக வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு 1 டே ஃபுல்லாகவுமே. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பீகாக் ஸோ க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து கலர்ஃபுல் பீகாக் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து ஃபுல் ஒயிட்டில் இருந்துச்சு. ஸோ அது தோகையை விரித்து ஆடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. அண்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமஸ் ஹாஸ்ட்ரிச் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் பார்த்தோம். நம்ம ஹாஸ்ட்ரிச் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது ஹியூமன்ஸை வந்து டார்கெட் பண்ணிச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே பெருசாக இருந்துச்சுங்க கிட்ட பார்க்குறதுக்கு. அண்ட் டாட்டாய்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப க்யூட்டாக குட்டி குட்டியாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அண்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான பிளேஸ் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைப்ரரி, கிட்ஸ் லைப்ரரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய புக்ஸ் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் ஒரு ஆஃப் டே ப்ளே ஏரியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு ஆஃப் டே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இதில் லைப்ரரியில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப நம்ம டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் அது. அவ்வளோ புக்ஸ் வெரைட்டிஸுங்க. கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ஸ்டார்டிங் ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி குழந்தைங்களுக்கு அவங்க கூட்டிகிட்டு போய் நம்ம நிறையவே அதில் வந்து புக்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களோட அந்த பிக்சர் வந்து நிறைய பார்க்க வைக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் வந்து கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் போகணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக நீங்கள் போகலாங்க. அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees ஃபார் அடல்ட். அண்ட் 5 years above வந்து பார்த்திங்கன்னா 10 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அடல்ட்டுக்கு 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ் கூட்டு போகும்போது சில்ட்ரன்ஸ்க்கு சார்ஜஸ் அவ்வளோவா இல்லை, நமக்கு தான் சார்ஜஸ். அண்ட் அதர்வைஸ் வேறு எதுக்குமே அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் பண்ணுறதில்ல. உள்ளே கேன்டீன் இருக்குது, பேக்கரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறதே நல்லது தான். அங்கே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ரூல்ஸுமே இல்லை. பட் ஸ்நாக்ஸ் வந்து அந்த ஏரியா வெளியிலே வந்து உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு கிளியராக நீங்கள் வந்து க்ளீனாக எடுத்து போட்டுட்டு டஸ்ட்பினில் எடுத்து போட்டு போயிடணும். அவ்வளோதான். தவிர நீங்கள் எங்கேயுமே பிளாஸ்டிக்கை த்ரோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்து டஸ்ட்பின்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் தான் ஸ்நாக்ஸோ ஃபுட்டோ சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட அந்த கெஃபிடேரியாவில் டேபிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு போயிடணும். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க. நம்ம அடிக்கடி கூட விசிட் பண்ணலாம். பட் பெட்டர் நீங்கள் வந்து மார்னிங் டைமில் போயிடுங்க. சாட்டர்டே சண்டே ஆர் ஒர்க்கிங் டேஸ் எதுவும் இருந்தாலும் மார்னிங்கில் போனீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பெட்டராக விசிட் பண்ணலாம். அப்புறம் ஈவினிங் அந்த ஒரு ஆஃப்டர்நூன் டைமுக்கு மேலே அந்த ப்ரெஷ் நிறைய ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அவுட்டிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.